Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டு பகுதியில் டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் உணவு வழங்கினார். ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர் மற்றும் கார்கில் நகர் உள்ளிட்ட 10 தெருக்களில் மழை நீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதையறிந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆகியோர் மழையால் பாதித்த மக்களுக்கு 3 வேளைக்கான உணவுகளை வழங்கினர். அப்போது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பணி செய்யும் நோக்கமுள்ள கட்சி அதிமுக என அப்பகுதி மக்கள் நிகழ்ச்சி தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடாக போலி வாக்காளர்கள் கணினியில் பதிவேற்றம் செய்தது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தார். கடந்த 3 நாட்களில் பதிவேற்றம் செய்த மனுக்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். தவறும் பட்சத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் கவனத்திற்கு கொண்டு சென்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் எச்சரித்தார். இந்நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். போராட்டத்தை எங்களது கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை தலைமை தேர்தல் அதிகாரி வரை, பிரதமர் வரை எங்களுடைய பொதுச் செயலாளர் கொண்டு செல்வார். இது மாநில அரசு மீண்டும் போலி வாக்காளர்களை வைத்து இந்த தேர்தலை முறைகேடு செய்வதற்கு அடித்தளமிடுகிறது. அந்த அடித்தளத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இதற்கு அதிகாரிகள் உடன்படக்கூடாது என்பது எங்களுடைய அன்பான முறையான வேண்டுகோள். கோவையில் உள்ள புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை பேரூராட்சி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டார். பல்வேறு வார்டுகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பாதிக்கப்பட்ட வீடுகளை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் உடனடியாக மழைநீர் வடிவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை தரமணியில் மழைநீர் புகுந்து 2 நாட்களாகியும் வடியாத நிலையில் பாதிக்கப்பட்ட வீடுகளை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மகாத்மா காந்தி நகர், பிள்ளையார் கோயில் தெரு பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ள வீடுகளை தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் வேளச்சேரி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான MK அசோக் நேரில் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தேவையான உதவிகள் செய்து தருமாறு அதிமுக வட்ட செயலாளரிடம் கூறினார். இதையடுத்து வேளச்சேரி, அம்பேத்கர் நகர், தரமணி, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.